நிலா வந்து பல்லவனோட அம்மாகிட்ட பேசுறாங்க. "நீங்க பேசாம எங்க வீட்டுக்கு வந்துருங்க. உங்கள பார்த்தா பல்லவன் ரொம்ப சந்தோஷப்படுவான்." அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனோட ஃபோட்டோவ காட்டுறாங்க. இருந்தாலும் அந்த அம்மா என்ன நெனைக்கிறாங்கன்னா, "இல்ல வேண்டாம். நம்ம போக வேண்டாம். அவன் இப்ப நிம்மதியா இருக்கிறான். அவங்க வந்து அவங்க குடும்பத்தில ஒரு ஆளா சேர்ந்து இருக்கிறான். எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறான். அதனால நம்ம போனோம்னா ஏதாவது பிரச்சனை வந்துரும்." அப்படின்னு சொல்லிட்டு பழசெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, "வேணாம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்லம்மா உங்களுக்கு எப்ப பார்க்கணும்னு தோணுச்சோ, அப்ப நீங்க வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் மட்டும் குடுத்துட்டு போயிர்றாய்ங்க. அதுக்கப்புறமா இங்க நம்ம பல்லவனோட அம்மா இருக்காங்க இல்லையா? அவங்க வந்துட்டு ஏற்கனவே கடன் பிரச்சனையில இருக்கிறதுனால, அந்த ஆள் என்ன செஞ்சுறாருன்னா விட்டுட்டு போயிர்றாரு. அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு போயிர்றாரு. "நீ வந்து எங்கேயாவது போய் தங்கிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க கடன்காரங்க வந்து கேட்டாங்கன்னா, நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, எங்க போய் தங்குறது? இப்படி இவன் விட்டுட்டு போயிட்டானே, இவன நம்பி நான் வந்து இப்படி இருக்கிறேன் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான், நிலா வந்து குடுத்த அட்ரஸ் பார்த்துட்டு, சரின்னு சொல்லிட்டு அங்க போயிர்றாங்க. ஸோ அங்க போகும்போது நிலா வந்துட்டு, "வாங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ எல்லாருமே அதிர்ச்சி ஆறாங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்னு.